தனுஷ் மற்றும் நயன்தாரா பஞ்சாயத்து ரொம்பவே பரபரப்பாக போய்கொண்டிருக்கு. இதையடுத்து இவங்க இருவரும் ஒரே இடத்துல திடீரென எதிரெதிரை சந்தித்து கொண்ட சம்பவம் மற்றும் அந்த புகைப்படங்கள் இணையதளத்துல ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருக்கு. தனுஷ் மற்றும் நயன்தாராவோட பஞ்சாயத்து தான் கோலிவுட்ல பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. நயன்தாராவினுடைய திருமண ஆவணப்படம் சில தினங்களுக்கு முன்பு OTT தளத்துல வெளியானது. அதற்கு முன்பு நயன்தாரா வெளியிட்ட ஒரு அறிக்கை தான் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. நடிகர் தனுஷை மிகவும் காட்டமாக விமர்சித்து 3 பக்க கடிதத்தை அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க நயன்தாரா. இது மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாக மாறியிருக்கு. நயன்தாராவினுடைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு தனுஷ் பதிலளிப்பாரா அப்படிங்கிற ஆவல் ரசிகர்கள் மத்தியில இருந்து வந்தது. ஆனால் வழக்கம் போல தனுஷ் இந்த விவகாரத்திற்கு ரொம்ப பெருசா ரியாக்ட் பண்ணவே இல்லை. பிரபல டென்னிஸ் ஜாம்பவான் நடால் ஓய்வு பெற்றதை பற்றி பதிவு போட்ட தனுஷ் நயன்தாரா விவகாரம் தொடர்பாக ஒண்ணுமே பேசல. இந்த நிலையில நயன்தாரா மற்றும் தனுஷ் இருவரும் ஒரே இடத்துல கூடியதுதான் இப்போ பரவலா பேசப்பட்டு இருக்கு. தனுஷ் இயக்கி நடித்து வரும் திரைப்படம் தான் இட்லி கடை. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஆகாஷினுடைய இல்ல திருமண விழாவிற்கு தனுஷ் மற்றும் நயன்தாரா 2 பேரும் ஒரே சமயத்துல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பேரும் அருகருகே உட்காரவும் செஞ்சிருக்காங்க. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் நிறைய பேர் அவங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல சில இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் தான் இதுல பார்க்க போறோம். பெரும்பாலான ரசிகர்கள் அவங்க 2 பேரும் ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த போஸ்டரை பார்த்துட்டு படையப்பா படத்துல வர்ற சீனை உண்மையிலே அப்படியே ரீக்ரியேட் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க இருக்கு இந்த சீனு அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்துட்டு இவங்க 2 பேரையும் வச்சு ஏன் படையப்பா ரீமேக் எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பேசிட்டு இருக்காங்க. ரஜினிக்கு பதில் தனுஷும் ரம்யா கிருஷ்ணனுக்கு பதில் நயன்தாராவும் படையப்பா படத்தினுடைய ரீமேக்ல நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தனுஷை சுற்றி இவ்வளவு சர்ச்சைகள் மற்றும் பேச்சுகள் போயிட்டு இருக்க தனுஷ் இத பத்தி எல்லாம் கவலைப்படாம தன்னுடைய வேலைகள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தை இயக்கி முடித்திருக்கக்கூடிய தனுஷ் அடுத்ததாக இட்லி கடை அப்படிங்கிற திரைப்படத்தையும் இயக்கி நடிச்சிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து குபேரா படத்தினுடைய வேலைகளும் போய்கொண்டிருக்கு. தமிழ், தெலுங்கு மற்றும் 2 மொழிகளில் உருவாகும் குபேரா திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதே போல அமரன் பட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்திலும் ஒரு படத்துல தனுஷ் நடிக்க போறாராம். இப்படி நேரமே இல்லாம ரொம்ப பிஸியா தனுஷ் வலம் வருகிறார் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில நயன்தாரா மற்றும் தனுஷ் இருவரும் இணைந்து கலந்து கொண்ட ஒரு திருமண நிகழ்வில் அவர்களுடைய போட்டோ ஒன்று சமூக வலைதளங்கள்ல அவரவருடைய ரசிகர்களால அதிக அளவுக்கு ஷேர் செய்யப்பட்டிருக்கதை பார்க்க முடியுது.